ஓம் சாந்தி. நான் இந்த தேகம் மற்றும் தேகத்தின் அனைத்து உறவுகளிலிருந்தும் விடுபட்டு என்னை நான் ஆத்மா என்று நிச்சயம் செய்து கொள்கின்றேன். நான் இப்பொழுது இந்த நாளை சக்திசாலியாக ஆக்குவதற்காக இன்று பாப்தாதா கொடுத்த ஒவ்வொரு சமானங்களையும் சிந்தனை செய்து பார்க்கின்றேன். நான் நினைவின் மூலம் ஆத்மாவில் இருக்கும் அசுத்தங்களை நீக்கிக் கொண்டே செல்கின்ற ஆத்மா. நான் முற்றிலும் தூய்மையாகி வீட்டிற்கு செல்கின்ற ஆத்மா. நான் இந்த கடைசி பிறவியில் தந்தையிடமிருந்து முழு ஆஸ்தியை எடுத்துக்கொள்கின்ற ஆத்மா. நான் விஷத்தை விடுத்து அமிர்தத்தை பருகுகின்ற ஆத்மா. நான் இந்த கடைசி பிறவிலேயே 63 பிறவிகளின் பழக்கங்களை அழித்து விடுகின்ற ஆத்மா. நான் இரவு பகல் முயற்சி செய்து ஆத்ம அபிமானியாக ஆகின்ற ஆத்மா. நான் ஆத்மாவில் இருக்கும் கரையை நீக்குவதற்காக பயிற்சியை செய்து கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் தந்தை மூலமாக துக்கத்திலிருந்து விடுபடுகின்ற ஆத்மா. நான் நல்ல நிச்சய புத்தியுடைய ஆத்மா. நான் ஸ்ரீமத் படி நடந்து உயர்ந்த பதவியை அடைகின்ற ஆத்மா. நான் இப்பொழுது திரும்பி செல்வதற்காக தபஸ்யா செய்து கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் பரமபிதா பரமாத்மாவின் மூலமாக சுகத்தை பெறுகின்ற ஆத்மா. தந்தை சச்சித் ஆனந்த சுரூபமானவர், ஞானக்கடலானவர். நான் அவரை போன்று அவருக்கு சமமாக ஆகின்ற ஆத்மா. நான் இப்பொழுது சிருஷ்டியின் முதல் இடை கடையின் ஞானத்தை அறிந்திருக்கின்ற ஆத்மா. நான் இப்போது பிராமணனாக இருக்கின்ற ஆத்மா. நான் இப்போது வர்ணங்களின் ரகசியத்தையும் புரிந்து கொண்ட ஆத்மா. நான் இப்பொழுது வைரம் போன்ற பிறவியை பெற்றிருக்கின்ற ஆத்மா. நான் இப்பொழுது உத்தமமான சரீரத்தின் மூலம் சொர்க்கத்தின் ஆஸ்தியை அடைந்து விடுகின்ற ஆத்மா. நான் இப்போது மீண்டும் சொர்க்கத்திற்கு செல்கின்ற ஆத்மா. நான் யோக பலத்தின் மூலமாக எனக்குள் இருக்கும் அசுத்தங்களை நீக்குகின்ற ஆத்மா. நான்
முழு உலகிற்கு எஜமானனாக ஆகின்ற ஆத்மா. நான் கல்பத்திற்கு முன் போலவே நடிப்பை நடித்துக் கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் எனது தந்தை மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்கின்ற ஆத்மா. நான் இந்த ஒரே ஒரு பிறவியில் அரை கல்பத்திற்கான பழக்கத்தை நீக்கிவிடுகின்ற ஆத்மா. நான் ஆத்மா அபிமானி ஆவதன் மூலம் சொர்க்கத்திற்கு எஜமானனாக ஆகிவிடுகின்ற ஆத்மா. நான் அழிவற்ற ஞான ரத்தினத்தை புத்தியின் மூலம் தாரணை செய்து பல மடங்கு செல்வந்தனாக ஆகிவிடுகின்ற ஆத்மா. நான் அனைவரையும் விட அதிக பக்தி செய்திருக்கின்ற ஆத்மா. நான் மீண்டும் பூஜைக்குரியவனாக ஆவதற்கான ஆஸ்தியை தந்தையிடமிருந்து அடைகின்ற ஆத்மா. நான் தந்தையின் மூலம் தூய்மையாக ஆகின்ற ஆத்மா. நான் சிரேஷ்டத்திலும் சிரேஷ்ட வழியான ஸ்ரீமத்தை ஒரு தந்தையிடமிருந்து பெறுகின்ற ஆத்மா. நான் தந்தையின் வழி மூலம் லட்சுமி நாராயணனாக சொர்க்கத்திற்கு எஜமானனாக ஆகின்ற ஆத்மா. நான் இந்த ஒரு பிறவியில் 63 பிறவிகளில் பழைய தேக அபிமானத்திற்கான பழக்கத்தை நீக்கக்கூடிய முயற்சியை செய்கின்ற ஆத்மா. நான் ஆத்மா அபிமானியாகி சொர்க்கத்திற்கு எஜமானனாக ஆகின்ற ஆத்மா. வைரத்திற்கு சமமான இந்த உத்தமமான பிறவியில் நான் சதோ பிரதானமாக ஆகின்ற ஆத்மா. நான் கொடுமைகளை சகித்துக் கொண்டு தந்தையிடமிருந்து முழு ஆஸ்தியை அடைகின்ற ஆத்மா. நான் சாகாரா தந்தைக்கு சமமாக எனது ஒவ்வொரு செயலையும் அழியாத நினைவு சின்னமாக ஆக்கும் ஆதாரமூர்த்தி மற்றும் உதாரமூர்த்தியாக ஆகின்ற ஆத்மா. நான் என்னை உலக மாற்றத்திற்கான ஆதாரமூர்த்தியாக கருதி ஒவ்வொரு செயலையும் உயர்ந்ததாக செய்கின்ற ஆத்மா. நான் விருத்தி மற்றும் திருஷ்டியில் அனைவரின் நலன் கருதும் உணர்வோடும் ஒவ்வொரு செயலும் சிரேஷ்டமாகவும் வைத்துக் கொள்கின்ற ஆத்மா. நான் சத்தியத்தின் சக்தியை தாரணை செய்ய சகிப்புத்தன்மை உடையவனாக ஆகின்ற ஆத்மா. நான் எளிய முயற்சியாளராக இருந்து மனம் சொல் செயலாலும் எளிமையாக இருக்கின்ற ஆத்மா. நான் சதா மகிழ்ச்சியாக இருப்பதற்காக என்னுடைய சுபாவத்தை சரளமானதாக ஆக்கிக்கொண்டு சகிப்புத்தன்மை உடையவனாக
ஆகின்ற ஆத்மா. இவ்வாறாக பாப் தாதா கொடுத்த ஒவ்வொரு சோமானங்களையும் புத்தி என்ற பையில் சேமித்துக் கொண்டு அதை நாள் முழுவதும் ஒவ்வொரு காரியத்திற்கேற்ப பயன்படுத்தி வெற்றி மூர்த்தியாக ஆகின்றேன். மேலும் தாயும் தந்தையும் ஆகிய பாப் தாதாவிற்கு என்னுடைய கோடான கோடி நன்றியை மனதார சமர்ப்பிக்கின்றேன். ஓம் சாந்தி.